கண்டென்ட்லாம் கிடையாது. ஃபேக்டர் பாக்ஸ் ரிசீவ் ஆயிடுச்சு. 3 நாளாக ரிவ்யூ எடுக்கல. கேள்வி கேட்குறேன், டெய்லி பாக்ஸ் எடுத்து வச்சு வீடியோ போடலான்னு பிளான் பண்ணி ஒரு டிசாஸ்டர்ஸ் ஹெவியாக இருக்கு. ஏன்னா சம்டைம்ஸ் கஸ்டமர் வந்துறாங்க, சம்டைம்ஸ் ஷாப்புக்குள்ளேயே வந்து டிசாஸ்டர் ஹெவியாக இருக்கு. ஏன்னா இதை பற்றி எடுக்கிறீங்க வைக்கிறீங்கன்னு போயிட்டு இருக்கு. இது நம்மளோட எத்தனாவது ஃபேக்டர்? ஐ திங்க் ஃபோர்த் ஃபேக்டர். ஸோ அது ஒன்றும் இல்லை, இது டிடி பைக். இவ்வளோ நாளாக நம்ம ஃப்ரேமாக யார்கிட்டயும் காட்டலை, ஒன்லி எடுத்து பைக்காக கொடுத்துட்டு இருந்தோம், பிஸியாக போயிட்டு இருந்தது. பட் இந்த வீடியோவே என்னன்னு தெரியல, நிறைய தடங்களுக்கு அப்புறமா வந்த ஒரு வீடியோ, ஏகப்பட்ட தடங்கள். ஏன்னா பைக் வந்து ஒரு 4 days மேலே ஆச்சு. நானும் இந்த பாக்ஸை ஓப்பன் கூட பண்ணல, பாருங்க சீல்டே அப்படியே தான் இருக்குது. நம்மளும் எடுத்து வைக்கிற வீடியோ. ஆமாம், இல்லை. ஃபேக்டர் வந்து எந்த கண்ட்ரி? இது ஒரு யூகே பேஸ்டு பிராண்டு. பட் இந்தியாவில் வந்து உங்களுக்கு மாஸ்டர் மைண்ட் தெரியும்ல, அவங்க தான் டிஸ்ட்ரிபியூட்டர். தமிழ்நாட்டில் நம்ம ஒரு டீலர், இதில் நம்ம ஒரு மெயின் டீலர்னே சொல்லலாம். பிகாஸ் நாங்கள் மாஸ்டர் மைண்டோட பெரிய டைப் பண்ணி ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக பண்ணிகிட்ருக்கோம். ஏன் எடுத்தோன்னா, மேபி இந்தியாவில் வந்து ப்ரைஸ் பாயிண்டில் மாஸ்டர் மைண்டோட ப்ராடக்ட்ஸ் வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருந்தது. ஃபுல்லாக எடுத்தால் அது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பிகாஸ் நீங்கள் ஃபஸ்ட் நம்ம ஃப்ரேமை பார்ப்போம். ஃப்ரேமை பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு ஐடியாவே கிடைக்கும். ஓப்பன் பண்ணலாமா? தாராளமாக. A few moments later. பாக்ஸ் படுக்க வச்சுக்கோங்க. ஃப்ரேம் மாதிரி. யூனியன் பைக்குனாவே ஹேண்டலிங் வந்து 10 பண்ணணும். இது வந்து ஃபுல் பேக்கிங்கில் வரும். பிகாஸ் உங்கள் ஆஷிட் இது பார்த்தீங்கன்னா ஃப்ரேமோட பாக்ஸே ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். இதில் என்ன வரும்னா ஃப்ரேமு, ஃபோர்க்கு, சீட் போஸ்ட்டு, தென் ஒரு வீக் பாட்டல் உள்ள இருக்கும். ஓகேங்களா? அப்படி இது எடுங்க, கீழே இருக்கிறதுல எடுங்க. அது கீழே எடுங்க. ஓகே, நிறைய ஐட்டம்ஸ் ஓப்பன் பண்ணலை. உங்கள் ஃப்ரேமோட கலர்ஸ் காட்டுறேன். இது ஃபேக்டரோட ஹேண்ட்ஸோ டிடி பைக். ஓகேங்களா? இந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா கம்ஸ் வித் இந்த பேக்கில் வந்து ஃப்ரேம் ஸ்மால் சைஸ், ஃபோக் இதுக்குள்ளே இருக்குது, சீட் போஸ்ட். ஓகேங்களா? இது என்னென்னா, இது 3 பேக் இருக்கும். அந்த ஒயிட் கலர் இருக்குங்க. இது வந்து ஆரோ பார், இது வந்து பேஸ் பார், இது அதோட செட்டப்ஸ் ஃபுல்லாக ரேசர் கிட்ஸ் இது எல்லாமே இருக்கும். இது இல்லாமல் ஃபேக்டரியில் வந்து ஒரு டீகாட்டன் அழகாக கொடுத்துருப்பாங்க. இது சீல்டில் இருக்குது. இதுக்குள்ளே என்னென்ன இருக்குன்னா, பார் டேப், அடிஷ்னல் ஹேங்கர் கொடுப்பாங்க. இந்த பிராண்டில் கொடுத்துருக்காங்களா? அடிஷ்னல் ஹேங்கர் இருக்கும். இல்லை ஒரு ஹேங்கருக்காக எல்லாரும் அலைஞ்சிட்டு இருப்பாங்க, 5000 ரூபான்ட்டு ஹேங்கர் இருக்கும் அடிஷ்னலாக. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இதர சின்ன பார்ட்ஸ் இருக்கும், DI2 செட்டப்ஸ்க்கு ஏற்ற பார்ட்ஸ்லாம் இருக்கும். இது ஒன்லி த ஃப்ரேமோட ப்ரைஸ் பார்த்தி. ஸோ ஃப்ரேமோட ப்ரைஸ், ஃப்ரேம் மட்டும் இந்த செட்டப் ஃப்ரேம் மட்டும் வாங்குறது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். இது வந்து 5.5 to 5.9 lakh அப்ராக்ஸ்டாக வரும் உங்களுக்கு. தென் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் வாங்கிட்டு நீங்கள் அதர் காம்பனண்ட் வாங்குறப்ப ஃபுல் பில்டு காஸ்ட்டோட ஒரு 30% வரைக்கும் ஹையராகவே போகலாம். அதனால் ஃபேக்டர் நீங்கள் யாரெல்லாம் சூஸ் பண்ணுறீங்களோ அவங்க பிளாக்கிங்கோட வீல்ஸும் பிளாக்கிங்கோட செட்டப்ஸில் போகிறது தான் அட்வைசபிளே. நீங்கள் ஃப்ரேம் மட்டும் வாங்குறதுக்கு ஃபுல் பைக்காக வாங்கினா ரொம்ப சீப்பர். இது 105 DI2 வித் ஹைட்ராலிக் டிஸ்க் பிரேக்கோட வர பேசிக் ஒரு கார்பன் வீலோட வர பைக் வந்து கஸ்டமர் ப்ரைஸ் வந்து 7.5 lakhலேருந்து ஸ்டார்ட் ஆகும். இஃப் யூ வாண்ட் பிளாக்கிங்கோட டிஸ்க் இதை கொஞ்சம் ஓப்பன் பண்ணுங்களேன். நான் இதை ஓப்பன் பண்ணுறேன், நீங்கள் அதை ஓப்பன். ஏன்னா அவங்களுக்கு புரியணும் அப்படின்னா யூ நீட் டு எக்ஸ்பெக்ட். இது வந்து ஃப்ரண்ட் ட்ரை ஸ்போக். இதோட ப்ரைஸ் வந்து அப்ராக்சிமேட்லி 2 lakh ப்ளஸ். இது வந்து டிஸ்க்கு, ஃபுல் டிஸ்கோட பிளாக்கிங்கோட செட்டப். இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் இதே பிக்சர்ஸ் நிறைய எங்களோட இன்ஸ்டாகிராமில் நாங்கள் சேல் பண்ணதெல்லாம் போட்டிருக்கோம். நிறைய ஃபோட்டோஸ் போட்டிருப்போம். ஏன்னா நிறைய பைக்ஸ் கொடுத்துருக்கோம். வீல் பத்திரம். ஓகே, இது வந்து ஃபுல் டிஸ்க் ஸ்டிக்கர் வீல் பிடிச்சிக்கோங்க. வீல் பிடிச்சிக்கோங்க பத்திரம்.
ஆக்சுவலாக இந்த 2 வீல் மட்டுமே ரஃபாக உங்களுக்கு 3.5 லேக் ரேஞ்ச் வரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் பைக்காக எடுத்திங்கன்னா ஃப்ரேமு ப்ளஸ் இந்த வீலு வித் 105 DI2 செட்டப்போடு எடுத்திங்கன்னா ஒரு 9.5 9.9 எம்ஆர்பியில் உங்களுக்கு வரும் அது. பட் ஆனால் இந்த பைக் எடுக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா மெயினாக வந்து நீங்கள் பிளாக்கிங் வீல் போகிற மாதிரி இருந்தால் வந்து உங்களுக்கு அட்வான்டேஜ் அதிகம். பிகாஸ் த ப்ரைஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோஸ் யூஸ் பண்ணுற ஃப்ரேம் வித் டாப் இன் செட்டப்பில் எடுக்கிறோமோ இல்லை பேசின் செட்டப்பில் எடுக்கிறோமோ அதோட இதில் டிஸ்க் வீலே வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ப்ரைஸ் பாயிண்ட்டும் வந்து நீங்கள் நினச்சி பார்க்குற அளவோட கம்மியாக இருக்கும். அதனால தான் ஃபேக்டர்ஸ் நிறைய விற்கிது. ஃபேக்டர் பைக் விற்கிறதுக்கு காரணமே என்னென்னா பிளாக்கிங் கூட ஏன் விற்கிறோன்னா அந்த பிளாக்கிங் வீல் ஃபேக்டர் எடுத்திங்கன்னா நல்லா அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுப்பாங்க. செராமிக் ஸ்பீடோட பேரிங்ஸ் உள்ளே இருக்கும். செராமிக் ஸ்பீடோட பாட்டம் ப்ராக்கெட்டும் உள்ளே இருக்கும். நமக்கு 9.5 லேக் இது வருதா கேட்டால் இந்தியாவில் இருக்க எல்லா பைக்கும் எடுங்க, ஒரு சார்ட் போடுங்க, எழுதி பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த டே இது வந்து முன்னாடி வந்து நிற்கும். பிகாஸ் என்னென்னா குவாலிட்டி வைஸ்லையும் சரி, இந்தியாவில் வாரண்டி கிடைக்குது, தென் ப்ரைஸ் பாயிண்ட், இது ரெண்டுமே பேக்கேஜாக எடுத்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸான. ஆமாம். எப்போ டிடி ஓட்ட போகிறீங்க? அவ்வளோதான். இதை பற்றி வேறு எதுனா இருக்கா? இதை பில்டு போடுற வீடியோ நான் சீக்கிரமாக போடுறேன், முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி போடுறேன். ஏன்னா வீடியோ இவர் தான் எடுக்கிறாரு, பட் ஆனால் என்ன எடிட் பண்ண மாட்டுறாரு. எங்களுக்கு சம்மந்தமே இல்லை. எனிவே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எக்ஸ்பிளைன் பண்ணது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இல்லை ஃப்ரேமே காட்டலையே.